ஏப்ரல் 12ஆம் தேதி நைட்டு 12:55 AM-க்கு பாபி அட்மிட் ஆன ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் பாபி என்ன பண்றாங்கிறத செக் பண்றதுக்காக அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. அங்க பாபி அவங்களுடைய பெட்ல இறந்து போயிருக்காங்க. உடனே ஆப்போசிட் சைட்ல பெட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்றதுக்காக அங்க போயிட்டு 1 AM-க்கு செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க பெட்டியும் பாபி என்ன பொசிஷன்ல இறந்து போனாங்களோ அதே மாதிரி அதே பொசிஷன்ல பெட்டி அவங்க பெட்ல இறந்து போயிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, இவங்க இறந்ததுக்கான காரணம் என்னன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா, இல்ல தன்னைத்தானே ஏதாச்சும் காயப்படுத்திக்கிட்டாங்களா, இல்லனா வேற யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. மல்டிபிள் அட்டாப்சி பண்றாங்க. அதுல தெரிய வரது ஒரே ஒரு விஷயம் தான், ரெண்டு பேரும் எக்ஸாக்டா ஒரே பொசிஷன்ல எக்ஸாக்டா சேம் டைம்ல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுது. அதை தாண்டி இதுக்கான காரணம் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. ஹாஸ்பிட்டல் அபிஷியல் ரெக்கார்ட்லயுமே இவங்க இறந்ததுக்கான காரணம் ரீசன் அன்னோன் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. பாபியையும் பெட்டியும் ட்ரீட் பண்ண ஒரு டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு தியரி கொண்டு வராரு. அது என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே இமோஷனலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா எப்பவுமே ஒன்னா தான் வாழ போறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க நம்புறாங்க. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பிரிச்சதுனால இனிமே இந்த விஷயம் நடக்காது, அதனால நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்பிரிட்ஸ் மட்டும் தான் ரீகனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா, பவர்ஃபுல்லா அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஷட் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க இறந்தும் போறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு தியரி சொல்றாரு. இது இல்லாம இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமும் இருக்குது. இது வரைக்கும் பாபிக்கும் பெட்டிக்கும் நடந்தது, அவங்க இறந்தது, இது எல்லாமே சயின்ஸையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஒரு 5 minutes கேப்ல தான் பாபியும் பெட்டியும் இறந்து போனதை அந்த நர்ஸ் போயிட்டு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான பொசிஷன்ல இறந்த மாதிரி தான் தெரிஞ்சாலும் பின்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, பாபியும் பெட்டியும் இருந்த ரூம்ஸுக்கு நடுவில் இருக்கிற வால்ஸை ஒரு இமேஜினேஷன்ல எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பாபியும் பெட்டியும் பக்கத்துல கொண்டு வந்தா ஒருத்தர் எக்ஸாக்டா பார்த்த மாதிரி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க.